அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் லண்டனிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தின் உதவியுடன் கோடைமடு பிரதேசத்தில் உள்ள ஒரு வளமை வாய்ந்த ஆலயத்துக்கான ஒளிபெருக்கியம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த ஒளிபெருக்கியானது குமார சுவாமி ராசரட்னம் அவர்களின் நினைவினை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் ஊடாக இந்த ஒளிபெருக்கி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 1,20,000 ரூபாய் இந்த பெறுமதியான ஒளிபெருக்கியை எங்களுக்கு இவருடைய ஞாபகார்த்தமாக வழங்கியமைக்கு நாங்கள் இந்த கிராம மக்கள் சார்பாகவும் ஆலயம் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஆலயமானது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை அண்டியுள்ள குடும்பங்கள், மிகவும் வறுமப்பட்ட குடும்பங்கள் இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பல கனவுகளுடன் பல வருட காலமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் பொருளாதார நிலையால் இந்த ஆலயம் இன்னும் புனருத்தானம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே காணப்படுகின்றது. எமது உறவுகளே, உங்களால் முடிந்தால் எமது ஆலயத்தை புனருத்தானம் செய்து அதனை கும்பாபிஷேகம் செய்வதற்கு நீங்கள் உதவிக்கரம் முயற்ற வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, இந்த ஞாபகார்த்தமாக வழங்கிய இந்த நல்லுள்ளம் கொண்ட குடும்பத்தினருக்கு இந்த உச்சி பிள்ளையார் ஆலயத்தின் அருள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, இன்னும் பல சேவைகளை எங்களுடன் இணைந்து எங்களுடன் பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பத்திய காலகட்டங்களிலே இந்த முகநூலூடாக பல மோசடிகளை காணப்படுகின்றது. அந்த மோசடிகள் இருந்த போதிலும் எங்களுடைய அமைப்பு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய நேர்மையான இந்த சேவையை இதற்கான காரணமாக விளங்குகின்றது. அந்த வகையிலே உங்களால் வழங்கப்படுகின்ற அனைத்து உதவிகளும் எங்களுடைய மக்களுக்கு சரியான முறையிலே சென்றடையும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மக்களை சென்றடையும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அனைவருக்கும் வணக்கம். எமது கோடைமேடு உச்சிதவினார் ஆலயத்திற்கு ஒரு ஒளிபெருக்கி எங்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்திருக்கின்றது. இது லண்டனில் வசிக்கும் ஒரு குடும்பத்தின் மூலமாக குமாரசுவாமி ராசரத்ன அவர்களின் நினைவு முகமாக அவர் இறந்து இரண்டாவது சித்தாந்தமாக இருக்கின்றது. அந்த நினைவு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இந்த ஆலயத்திலே இந்த ஒளிபெருக்கி ஒலிக்கின்ற நேரமெல்லாம் அவருடைய ஆன்மா கேட்டுக்கொண்டு இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கும் நாங்கள் இந்த இடத்திலே அவரை நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த குடும்பம் மனமுகந்து இந்த ஆலயத்திற்கு இந்த ஒளிபெருக்கிய சந்தமைக்கு நான் ஆலய குருவாக இருந்து மனம் கருதி நன்றிகளை கூறுவதோடு, அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய ஆத்மா இந்த உலகில் சகல சௌவாக்கியங்களையும் அனுபவித்து இப்பொழுது விண்ணுலகிலிருந்து நாங்கள் செய்கின்ற ஒரு கைங்கரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த ஆன்மாவை நாங்கள் இந்த இடத்தில் மகிழ்த்தி அவருடைய ஆன்மா மென்மேலும் சாந்தியடைய இந்த இடத்தில் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, உச்சித விநாயகருடைய அருள் அந்த குடும்பம், இந்த உதவி செய்த குடும்பத்திற்கு எம்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஆலயத்திலே வெள்ளிக்கிழமை நாள் இந்த ஒளிபெருக்கி எங்கள் ஆலயத்தில் கிடைத்திருக்கின்றது. எம்பெருமானுக்கு அந்த நினைவு கூர்ந்த முகமாக அந்த ஆத்மா சாந்தி வேண்டி நாங்கள் ஒரு பூஜையை செய்ய இருக்கின்றோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். யோகா சமஸ்தா சிவபவந்தே சோதனை. அத்தோடு இந்த அறக்கட்டளை, கருணையுள்ளம் கொண்ட அறக்கட்டளை உண்மையில் ஒரு மகத்தான ஒரு சேவையை செய்து வருகின்றது. இந்த காலகட்டத்திலே எங்களுடைய ஸ்தாபர் கூறியது கொண்டு பல மோசடிகள் நடத்துகின்ற வேளையிலும் உண்மையில் ஒரு புனிதமான ஒரு கைங்கரியமான சேவையை இந்த கருணை உள்ளம் கொண்ட உறுப்பினர்கள் செய்கின்றதென்றால் உண்மையில் போற்றத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு நல்லொரு சேவையை செய்கிறார்கள். இவருடைய வாழும் வளமும் சிறக்க வேண்டும். இவர் செய்கின்ற சேவை மென்மேலும் வெற்றி பெற வேண்டும். நல்ல புனிதமான சேவையை செய்கின்றார்கள். அவர்களுக்கும் எம்பெருமான் அவருடைய உடல் ஆரோக்கியப்பட வேண்டும். நல்ல சேவையை செய்வதற்கு அருளாசி வழங்க வேண்டும் என நாங்கள் ஆசி கூறி, உச்சிட்ட விநாயகர் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த சேவை செய்கின்ற இந்த கருணை உள்ளம் கொண்ட இந்த அறக்கட்டளை உறுப்பினர் அனைவருக்கும் எம்பெருமான் அருளாசி வழங்க வேண்டும் என வேண்டி விடைபெறும். இந்த அறக்கட்டளை இருக்கும் உறுப்பினர் என்ற தொடர்பு கொண்டு போது நான் உடனடியாக எமது
மூகம் குருப்பிள்ளையோட தொடர்பு பணித்திருந்து அதற்கு அமைவாக இன்று எமது உச்சித்த விநாயகர் ஆலயத்திலே அவர்களின் நினைவாக எமது உச்சித்த விநாயகர் ஆலயத்திற்கு இந்த வெளிவெளிக்கு தந்து உதவிய அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் பண்ண கொண்டு இந்த ஒளிவெளிக்கு வழங்கிய எமது கருணை உள்ளம் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது இந்த ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே ஆரம்பத்திலே இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கப்பட்டு அதன் பின் அது கிட்டத்தட்ட 30 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும். அதற்கு பின் எமது கிராமக்களால் பூஜை செய்து வருவதுதான் அந்த விழாக்கள் செய்யவில்லை. எனவே உங்கள் கருணை உள்ளத்தினால் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு புனத்தானம் செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கரிய உதவியை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களை உச்சிட்ட விநாயகர் உங்கள் குடும்பத்துக்கும் அந்த இறந்த ஆத்மாவும் ஆத்மா சாந்தி வரவும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கருணை உள்ளம் உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்தும் தொழிலாகும் துணை நாடுதலும் அருள் நண்ணுதலும் நினைவாகும் நமதெண்ணம் கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம் வினை ஓடுதலும் பகை ஒடுங்குதலும் இனி திண்ணம் அருள் பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மலரிலே. காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல